தல அஜித் அவருடைய 64வது திரைப்படமாக அடுத்து உருவாகி இருக்கிற AK 64 திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காங்க. இந்த திரைப்படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்காங்க. இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு வருகிற நவம்பர் மாதம் 2வது வாரத்தில் ஆரம்பமாக இருக்கு. மேலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தின் கதைக்களம் ஹார்பரை மையமாக கொண்டு எடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த திரைப்படத்தில் நம்ம தல அஜித் அவர்கள் தர லோக்கலாக அதே நேரத்தில் 2 மாறுபட்ட வேடங்களில் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவலாகவும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த AK 64 திரைப்படத்தின் பாடல்கள் குறித்து தற்போது இணையதளங்களில் சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாங்க. இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணி அப்படின்னாலே அது ஒரு பிளாக் பஸ்டர் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடி இவங்க கூட்டணியில் வெளியான அனைத்து திரைப்படங்களின் பாடல்கள், தீம் மியூசிக், BGM எல்லாமே அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதனாலேயே பார்த்தோம்னா இந்த AK 64 திரைப்படத்தின் பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த AK 64 திரைப்படத்தில் வரும் ஒரு மரண வெறித்தனமான குத்துப்பாடலை பற்றி சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் கமிட்டான உடனேயே இந்த படத்தின் முதல் பாடலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோடு இந்த திரைப்படத்தில் வரும் குத்துப்பாடலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வேதாளம் திரைப்படத்தில் வந்த ஆலுமா டோலுமா மாதிரியான நல்ல ஒரு வெறித்தனமான பாடலாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. ஆனாலும் அதை விட நல்ல ஒரு தர லோக்கலான ட்ராக்காக இந்த குத்துப்பாடல் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. மேலும் தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி கதாநாயகி ஒருத்தங்க இந்த பாடலுக்கு நம்ம தல அஜித் அவர்களுடன் ஆட இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவலாக இருக்குது. மேலும் இந்த பாடலை இசையமைப்பாளர் அனிருத் அவர்களே பாட இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் கலக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வைரல் ஹிட் பாடல்களாகி இந்த திரைப்படமும் இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு மேலும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபாஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம தல அஜித் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் கூட்டணியில் வெளியான பாடல்களில் உங்களுடைய ஃபேவரட் பாடல் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.